அதிகாரம் 31. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு கர்த்தர் ஆறுதலான வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அவர்களை சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ணி அவர்களுடைய சொந்த தேசத்தில் அவர்களை மறுபடியும் கூட்டிச் சேர்ப்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் மறுபடியும் பெரிய தேசமாகவும் செழிப்பான தேசமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாகவும் இருப்பார்கள். கர்த்தர் இந்த உலகத்தில் தம்முடைய மேசியாவை அனுப்புவார். அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முழுமையாய் நிறைவேறும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் தாங்கள் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். தங்களுடைய பிள்ளைகளை இழந்ததினால் ஏற்பட்ட துக்கமும் புலம்பலும் முடிவுக்கு வரும். சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர்களை ஏற்றுக்கொள்வார். யூதர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய மிருக ஜீவன்களும் எண்ணிக்கையில் பெருகுவார்கள். கர்த்தர் யூதாவின் மனுஷரோடு தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்து அவர்களுக்கு ஏராளமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கர்த்தர் யூதர்களுடைய விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். எருசலேம் நகரம் கர்த்தருக்கென்று கட்டப்படும்.